இது பாருங்கள், உருளைக்கிழங்கை எடுத்து அதில் எண்ணெயை ஊற்றி தடவிட்டுருக்கார். தோசைக்கல் காயணும். இப்போ விட்டு அழகாக தோசை ஊற்ற போகிறார். எங்கள் வீட்டுக்கார் பாருங்கள் எப்படி ஊற்றுறாருன்னு காட்டுறேன். எடுத்து ஊற்றி விட்டாச்சு. இப்போ எப்படி தோசை வருதுன்னு பார்க்கலாம். ஏன்னா இது நான் சப்பாத்தி போடுற கல், எடுக்காதீங்கன்னா நான் இதில் தான் ஊற்றுவேன் அப்படின்னு சொல்லி ஊற்றிருக்காரு. சரி, இப்போ பாருங்கள் எங்கள் வீட்டுக்காரர் அழகாக திருப்ப போகிறாரு. பார்ப்போம். பரவாயில்ல, பார்த்தீங்களா, எங்கள் வீட்டுக்காருக்கு பயங்கர ஹெட் வெயிட். சப்பாத்தி கல்ல நான் தோசை ஊற்றிட்டேன்னு பெருமையாக எடுக்கிறாரு. இப்போ பாருங்கள், எடுத்து இங்கே இருங்க, தோசை ரெடி.